அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளுக்கு விளையாட்டு மிக முக்கியமான ஒரு அங்கம். இந்த விளையாட்டு என்று சொல்லும்போது அதை 4 வகைப்படுத்தலாம். ஃபிசிக்கல் ப்ளே, அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட அங்கே இங்கே ஓடி ஆடி விளையாடுறதுன்றது ஒன்று. இரண்டாவதாக இமேஜினேட்டிவ் ப்ளே. இந்த இமேஜினேட்டிவ் ப்ளேன்றது இந்த வேர்ட் கேம்ஸ் மாதிரி, கிராஸ்வேர்ட் பசில்ஸு இந்த மாதிரி. மூணாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ளே. கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ளே அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, தட் இஸ் ஒரு ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் ப்ளே, இது 4வதாக சொல்லலாம். அதாவது மற்றவங்களோட இணைந்து இயைந்து எப்படி விளையாடுறது, இதுதான் கோஆப்ரேட்டிவ் ப்ளே அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த ப்ளே அப்படிங்கிறத 4 வகையாக பிரிக்கலாம். ஃபிசிக்கல், இமேஜினேட்டிவ், கன்ஸ்ட்ரக்டிவ், கோஆப்ரேட்டிவ். இதில் இந்த ஃபிசிக்கல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம குழந்தைகள் நிறைய விளையாடுறது கிடையாது. நீங்களும் அதை அதிகமாக என்கரேஜ் பண்ணுறதும் கிடையாது. அது மிக மிக தப்பு. ஏன் அப்படின்னா, இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வேணும். அப்போ அவன் ஓடி ஆடி விளையாண்டாதான், டெய்லியே விளையாடணும். ஓடி ஆடி விளையாண்டாதான் இந்த சைக்கோமோட்டார் டொமைன் சொல்லுவாங்க, அது நல்லா வளரும். அதோடு இல்லாமல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அவனுக்கு ஆக்சிஜன் அதிகமாக தேவை. ஓடி ஆடி விளையாடுறப்ப தான் அந்த ஆக்சிஜன் கன்சம்ஷன் நல்லா இருக்கும். அதனால் அவனை டெய்லியே நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்காவது அட்லீஸ்ட்டு ஓடி ஆடி விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இமேஜினேட்டிவ் ப்ளே. இந்த ப்ளேயில் என்ன அப்படின்னாக்கா, இந்த வேர்ட் கேம்ஸு, கிராஸ்வேர்ட் பசில்ஸு இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இது எதுக்காகன்னா அந்த க்ரியேட்டிவிட்டி அவனுக்குள்ளே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிறப்போ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அவனுக்கு கிடைக்கும். ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டாக அவனுக்கு கொடுத்து அதை டிசைன் பண்ணுறது, வடிவமைக்கிறது, இல்லாட்டினா ஒரு பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறது, எதாக இருந்தாலும் அவனுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கேம்ஸையும் அவனை பழக்கப்படுத்தணும். இதில் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீம் ஸ்பிரிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் அது கண்டிப்பாக வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை நாம் ஒரு அதாவது பசங்களோட விளையாடுறதுன்னு ஒன்று, பெரியவங்க பசங்களோட விளையாடுறதுன்றதும் அது முக்கியமானது. ஃபேமிலியோட ஜாலியாக விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி பாண்டை நல்லா க்ரியேட் பண்ணும். ஸோ ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 4 விதமான ப்ளேஸையும் நாம் நல்ல விதமாக என்கரேஜ் பண்ணலாம் நம்ம குழந்தைகளுக்கு. அதோடு இல்லாமல், சார் விளையாட்டுன்னா குழந்தைகளுக்கு மட்டுமா? கிடையவே கிடையாது. நீங்களும் விளையாடணும், நானும் விளையாடணும், எல்லாருமே விளையாடலாம். ஸோ பெரியவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதாவது பெரியவங்க விளையாடுறோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி கிடைக்கும். அதோடு இல்லாமல் ஸ்பான்டேனிட்டியாக நம்ம எப்படி ஒரு உந்துதலோடு இயங்க முடியும், சில விஷயங்களை எடுத்து சொல்ல முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா வரும். அது ஒரு மோட்டிவேஷனை நல்லா கொடுக்கும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஜென்ரலாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஒர்க் பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும், அகாடமிக் பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். அதோடு இல்லாமல் இந்த கம்ப்யூட்டர் காம்ப்ளெக்சிட்டி ஆர் ஆங்ஸைட்டின்னு சொல்கிறவன் அது குறையும். ஓவரால் ஸ்ட்ரெஸ் குறையும். ஆக்சுவலாக ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எப்படி ஷெட்யூல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். அதை ஒரு ரெகுலாரிட்டி இருக்கணும். ஸோ டெய்லி பேசிஸ்லேயோ வீக்லி பேசிஸ்லேயோ இருந்தாக்கா அது ரொம்ப நல்லது. ஒரே ஸ்ட்ரக்சரில் நம்ம இருக்கிற இடத்துலையே, தொழில் பண்ணுறக்கூடிய இடத்துலையே திருப்பி இருந்தோம்னாக்கா அது ஒரு கன்ஜஸ்டிவ் அட்மாஸ்ஃபியராக இருக்கும். ஸோ ஓப்பன் டோரில் போயிட்டு எங்கேயாவது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது வெளியில் போய் ஒரு பூட் கேம்ப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் வெளியில் போய் பண்ணாக்கா ரொம்ப நல்லது. நேச்சுரல் அட்மாஸ்ஃபியரோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கணும். இது இந்த இப்போல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மைண்ட்ஃபுல்னஸ், அந்த மென்டல் ஹெல்த்தை இன்க்ரீஸ் ஆகும், இம்ப்ரூவ் பண்ணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி
நாம் எந்த ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கோம், இல்லாட்டினா ஒரு சொசைட்டியில் இருக்கோம், இல்லாட்டினா ஒரு ஃபேமிலி பாண்டிங்கில் இருந்தோம்னா அந்த மெம்பர்ஸுக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணும். அதோடு இல்லாமல் எந்த விதமான அந்த க்ரானிக் டிசீஸ்னால் வரக்கூடிய ரிஸ்கெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம். அதனால் நம்ம இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ளே ஃபார் அடல்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு ஷெட்யூல்டு ஆக்டிவிட்டீஸை நாம் உருவாக்கிக்கணும். இது ஓவரால் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.